வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறையவே பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்போவே உங்களுக்கு பார்க்க முடியும். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்க போகிற டிப் என்னென்னா, நமக்கு மிச்சமான சப்பாத்தி மாவு வீட்டில் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாவை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மாதிரி சப்பாத்தி மாவு மீந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம காய் பொரியல் செய்யும்போது அந்த காய் பொரியலை இந்த மாதிரி எடுத்து வச்சு அதை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் சீஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட சீஸ் இல்லை, அதனால் நான் சீஸ் வைக்கல. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸ் சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இது ரொம்ப ஆயில் இல்லாமலும் இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு தவாய் சூடு பண்ண வச்சுக்கலாம். தவாய் சூடு பண்ண வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக அது வரும் பாருங்கள். இதை நாம் நைட்டு டின்னருக்கு கூட சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயத்தில் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நம்ம வீட்டில் செய்ய காய் பொரியலே போதும் நமக்கு இதில் ஸ்டஃபிங்காக வைக்கிறதுக்கு. சப்போஸ் உங்கள்கிட்ட காய் பொரியல் இல்லை அப்படின்னா எக்கு ஃப்ரை பண்ணி உள்ளே ஸ்டஃபிங்காக வைக்கலாம். அது கூட நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. சூப்பரான ஒரு பெர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே அருமையான ஒரு ஸ்நாக்ஸ். நம்ம மாவு எதுவும் பிசையாமலே வீட்டில் இருக்கிற லெஃப்ட் ஓவர் அந்த ரொட்டி மாவு வச்சே நம்ம செஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி வீட்டில் செய்கிற நம்ம காய் பொரியல் இதுக்கு ஸ்டஃபிங்காகவும் வச்சுக்கலாம். நமக்கு தேவைப்பட்டால் சிக்கன் ஃப்ரை குக் பண்ணி கூட உள்ளே வச்சுக்கலாங்க. அது கூட நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இதை பிச்சு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.